அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன் எதுக்காக எழுதுறோம்? மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பில் நம்ம சேர்றதுக்காக குழந்தைகள் எழுதுறாங்க. அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஒரு பார்ட். அப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ 2 ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நம்ம அப்ளிகேஷன் போட வேண்டியதில் டைரெக்டாக கவுன்சிலிங் கலந்துக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் ரிசல்ட் வந்து ஒரு 10 டேஸ்ல அட்மிஷன் நோட்டிபிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இங்கிருந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து. அப்போ ஒரு 10 டேஸ் டைம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் 12 டேஸ் கொடுத்து 3 டேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. இந்த பீரியட்ல நம்ம ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். எவ்வளவு அப்ளிகேஷன்? 2 அப்ளிகேஷன் தேவைப்படலாம். கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கல்லூரிகளுக்கு சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், என்ஆர்ஐ கோட்டாவா இருக்கலாம், என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவா இருக்கலாம், மைனாரிட்டி கோட்டாவா இருக்கலாம். இதுக்கு எல்லாமே ஒரு அப்ளிகேஷன். ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு சிலருக்கு 2 அப்ளிகேஷன் போடணுங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன். எப்படி நீட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி அப்ளிகேஷன் போடணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நிறைய குழந்தைகளுக்கு போய் சேரணும், பெற்றோர்களுக்கும் தெரியணும். மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டா எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ இது சம்பந்தமான சந்தேகங்கள் தாராளமாக இரவு 9 முதல் 10 வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும், உங்களுக்கு கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்றோம். இதுல சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்களை கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்போம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது என்னென்ன சைஸ்ல ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th மார்க் லிஸ்ட், 10th மார்க் லிஸ்ட் தேவைப்படும். இதை ஸ்கேன் பண்ணும்போது 2 சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். 11th மார்க் லிஸ்ட், 11th மார்க் லிஸ்ட் எங்கிட்ட இல்லை சார், எனக்கு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல கோவிட் டைம்ல எனக்கு 11th மார்க் லிஸ்ட்ல கவலைப்படாதீங்க. அப்போ 11th மார்க் லிஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வைக்கணும். 2 சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்கணுங்க. அடுத்தது 12th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட்டும் 2 சைடு ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் +2 எழுதின குழந்தைகளுக்கு ப்ரொவிஷனல் மார்க் லிஸ்ட் வரும். ஒருவேளை நீட் அப்ளிகேஷன், அது நம்ம தமிழ்நாடு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் மார்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 10th 11th இருக்கிறவங்களுக்கு 12th. அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இந்த டிசியில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு சிலர் காலேஜில் ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்க நான் ஸ்கூல் டிசி அப்லோட் பண்றதா இல்ல காலேஜ் டிசியானா? நீங்க டிஸ்கன்டினியூ பண்ண கடைசியா இருக்கிற டிசி தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ரிப்பீட் பண்றாங்க, எங்கேயுமே ஜாயின் பண்ணல, ரிப்பீட் பண்றாங்க, அவங்க எல்லாம் ஸ்கூல் டிசியை அப்லோட் பண்ணிக்கலாம். நீட் அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டு தான் நம்ம அங்க சென்டர்லயே வாங்கிட்டாங்கன்னா நீங்க அதுதான் சொன்னோம், சாஃப்ட் காப்பி வச்சு பிரிண்ட் எடுத்து போட்டோ ஒட்டி இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் இல்லாம நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. நீட் ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த நீட் ஸ்கோர் கார்டையும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி மெயில் அட்டாச் பண்ணி வைங்க. நிறைய குழந்தைகள் அப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் கவுன்சிலிங் அப்போ எனக்கு நீட் ஸ்கோர் கார்டு இல்லை சார், அங்கே போய் வெப்சைட்டில் பார்த்தா டவுன்லோட் பண்ண முடியாது. நீட் ஸ்கோர் கார்டை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அடுத்தது ஆதார் கார்டு, குழந்தைகளுடைய ஆதார் கார்டு. இதில் சந்தேகம் வரும், சார் எனக்கு ஸ்கூல் ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது சார், இப்போ மாத்திரதான். அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதார் கார்டு ஒரிஜினல் இருந்தால் போதும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் சைடு பர்த் சர்டிஃபிகேட். இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்க தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் வெளி மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், மிக முக்கியமான சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி. நேட்டிவிட்டியில ஒரு சந்தேகம் வரும், சார் லாஸ்ட் இயர் வாங்கினேன் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. நேட்டிவிட்டி அப்படிங்கிறது அதுக்கு வேலிடிட்டி கிடையாது. ஒரு சிலர் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் தான் 1 வருஷம் வேலிடிட்டி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க ஒரு டைம் வாங்கினீங்கன்னா போதுமானது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் போன வருஷம் வாங்கியிருக்கேங்க சார், தாராளமா அதே யூஸ் பண்ணலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவாக வாங்கிக்கோங்க. இங்க குழந்தைகள் பிறந்திருந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா நேட்டிவிட்டி பை பர்த்னு வாங்குங்க. ஒருவேளை வெளி மாநிலத்தில் பிறந்திருக்கும், அவங்க பூர்வீகமெல்லாம் தமிழ்நாடா இருக்கும், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு வாங்குங்க. அப்போ 2 வகையான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல குழந்தைகளுக்கு இதுலயும் சந்தேகம் வரும், நான் சின்ன வயசுல கார்டு வாங்கினேன் சார், அது மறுபடியும் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் சைனோட சீலோட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும், சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் போதும். அடுத்தது போனோஃபைட் சர்டிஃபிகேட். ஸ்கூல்ல நீங்க 6th to 12th படிச்சிருப்பீங்க, அதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட். இது யார் தமிழ்நாட்டில் 6th to 12th படிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒரு சில ஸ்டேட்ல மாறி போய் படிச்சிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நீங்க போனோஃபைட் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை,
அதுக்காக தான் நேட்டிவிட்டி. இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே நேட்டிவிட்டி கேட்குறாங்க. முதல்ல 6th to 12th படிச்சிருந்தா தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ நேட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா இந்த போனஃபைட் வெளி மாநிலத்தில் படிச்சிருப்பாங்க, வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்தெந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அதுக்கும் வாங்கி வைங்க, வெளி மாநிலத்திலையும் வாங்குங்க, நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இங்கே தான் ஒரு சிக்கல் வருங்க. நிறைய பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன், அந்த டிசி தேவைப்படலாம். இல்லை 10th படிச்சிருப்பாங்க, அப்போ இல்லை ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் பேரண்ட்ஸுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இது யாராவது ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருக்கணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு, ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ, நீங்க எம்பிசின்னு கிளைம் பண்றீங்கன்னா அம்மாவோட சர்டிஃபிகேட் எம்பிசியா இருக்கணும். நீங்க பிசின்னு கிளைம் பண்றீங்கன்னா அம்மாவோட சர்டிஃபிகேட் அல்லது அப்பாவோட சர்டிஃபிகேட், யாரா ஒரு பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படும். இல்லாதவங்க வாங்கிடுங்க. பேரண்ட் ஆதார் கார்டுங்க, பேரண்டோட ஆதார் கார்டு தேவைப்படும். இதெல்லாமே நமக்கு ஜென்ரலா தேவைக்கூடிய சர்டிஃபிகேட். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க மைனாரிட்டி கோட்டால போறீங்க, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மாதிரி மைனாரிட்டி கோட்டால போறவங்க மட்டும் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வரும். அது ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க. அது எங்க வாங்குறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸுங்க. இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மைனாரிட்டியில போறவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படுங்க. அடுத்தது என்னென்ன போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் தேவைப்படுது? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வேணும், போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் வேணும், சிக்னேச்சர் நீங்க சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது தம்ப் இம்ப்ரெஷன், அது லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தேவைப்படும். அப்போ இதெல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வச்சிருப்பீங்க தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் வச்சிருப்பீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் வச்சிருப்பீங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருப்பீங்க. பட் இது என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றோம். அப்போ இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தேவைப்படும். இதுல எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ, ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு சிலருக்கு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி டிசி வாங்காமல் இருப்பாங்க, டிசி வாங்கி வச்சிருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படும், குழந்தைகளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிக முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தினமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 9 முதலிருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.